உலக வன தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் பூமியின் நுரையீரல்களாக செயல்படும் வனங்களை பேணி பாதுகாப்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் உலக வன தினம் அறிவிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் காடுகள் மற்றும் மரங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றை நிலையாக பேணி காப்பதன் அவசியத்தையும் உலக மக்களுக்கு உணர்த்துவதாகும். காடுகள் பூமியின் நுரையீரல்கள் போல் செயல்படுகின்றன. அவை அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இது புவி வெப்பமயமாதலை தடுக்க உதவுகிறது. உலகில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களில் 80% அதிகமானவை காடுகளையே தங்களது வீடுகளாக கொண்டுள்ளது. காடுகளை பாதுகாப்பது இந்த பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. காடுகள் மண்ணெரிப்பை தடுக்கிறது, நீரின் தரத்தை பராமரிக்கின்றன, நிலத்தடி நீரை செறிவூட்டுகின்றன, மேலும் மழைப்பொழிவை ஒழுங்குபடுத்துகிறது. பல்வேறு துறைகளில் வாழ்வாதாரங்களையும் பொருளாதார வாய்ப்புகளையும் நிலைநிறுத்துவதில் காடுகளின் மைய பங்கை எடுத்துரைக்கும் வகையில் காடுகளும் பொருளாதாரங்களும் என்பது 2026ஆம் ஆண்டிற்கான உலக வனநாள் கருப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பான 4,49,777 ஹெக்டேரில் 1,65,000 ஹெக்டேர் பரப்பு காடுகளாக உள்ளது. இது மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் 36.69% ஆகும். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 8 வன சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 138 காப்பு காடுகள் உள்ளது. பூமி நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறதோ அதேபோல் காடுகளை நாமும் காப்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.